உறவுகளே, ஒரு மனிதரோட பார்வையை எதிர்க்க முடியல, கொள்கைகளை சவால் செய்ய முடியல, மக்கள் ஆதரவை குறைக்கவே முடியல, தடுக்கவே முடியல, திணறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் ரியாக்ஷன், ஒரு பயத்தின் உச்சக்கட்டம். உதறி என்ன பண்ணே தெரியாமல் எந்த லெவலுக்கு இறங்கணுமோ இறங்கி கேவலமான அரசியலை முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்வு. இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டிவோர்ஸ் கேஸுங்க அப்ளை ஆகுது? புரியுதுங்க அவங்களுக்கு? இதுதான், இவ்வளோதான் விஷயம். எவ்வளோ பிரேக்கிங்கு, எவ்வளோ போஸ்ட் மாற்றி இஷ்டத்துக்கு டைட்டில் வச்சு அடிக்கிறாங்க. நம்ம வந்து 500 ரூபாய் கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க, 200 ரூபாய் கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க, இலவசம் கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க. காரில் பின் சீட்லேருந்து முன் சீட்டு இறங்குறதுக்குள்ள அப்படியே பாஞ்சு நம்மகிட்ட போகிறாங்களே அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தொலைச்சி நின்றுருக்காங்க. இது குருட்டு ஆதரவில் இது சம்பாதித்த ஒரு நம்பிக்கை. the more they attack, சரிங்களா, the more resilience grows, the more attention increases. நீங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு ஒரு அழகான ஒரு சிலையை வந்து நீங்கள் செதுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் பின்னடைய மாட்டோம், நாங்கள் பிளவுபட மாட்டோம், நாங்கள் திசை திருப்பலில் விழமாட்டோம், நாங்கள் உயர்ந்தே நிற்போம், நாங்கள் அரசியல் மரியாதைக்கு நிற்போம். பர்சனலை பற்றி டிவிக்கே மட்டும் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஏன்னா இங்கே ஒரு கதை அப்படின்னா அங்கே 1000 கதை இருக்குது பேசுகிறதுக்கு. அசிங்கமாகிடும். உறவுகளே, ஒரு மனிதரோட பார்வையை எதிர்க்க முடியல, கொள்கைகளை சவால் செய்ய முடியல, மக்கள் ஆதரவை குறைக்கவே முடியல, தடுக்கவே முடியல, திணறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பர்சனல் சாய்ஸ் தான் உறவுகளே. தனிப்பட்ட தேர்வை வந்து எடுப்பாங்க. பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, அதாவது அரசியல் ஆயுதமாக கடைசி ஆயுதம் அதுதான், பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ் இல்லை, இது வந்து பேனிக் மோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் ரியாக்ஷன், ஒரு பயத்தின் உச்சக்கட்டம். உதறி என்ன பண்ணே தெரியாமல் எந்த லெவலுக்கு இறங்கணுமோ இறங்கி கேவலமான அரசியலை முன்வைப்பதற்கான ஒரு நிகழ்வு. அதாவது ஸ்ட்ராங் ஆப்போசிஷனுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், சரியா? வீக் பாலிடிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு சொல்லுங்கள்? என்ன இருக்கும்? ரூமர்ஸ் இருக்கும். வீக் பாலிடிக்ஸுக்கு ரூமர்ஸ் இருக்கும். அதாவது தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது ஒரு பலமே கிடையாது உறவுகளை, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது பலவீனத்தின் அறிகுறி. அதை தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் மீது வந்து எடுத்திருக்காங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் அண்ட் வீக் பாலிடிக்ஸ் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். கொள்கைகளை பற்றி விவாதிக்கிறது, சரிங்களா, அப்புறம் வந்து ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது, மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசலாம்னு சொல்லி விமர்சிக்கிறது, ஓகேவா? கட்சி ரீதியாக மக்கள் ரீதியாக குற்றங்களை எதிர்த்து வைப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் அப்போசிஷனை நம்ம பார்க்கலாம். கேடுகட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? ஃபேமிலி ஹெட்லைன்ஸ், கேரக்டர் நரேட்டிவு, ப்ரைவேட் லைஃப்பை உட்காந்து குசு பேசுகிறது ஊர்கிழவிங்க மாதிரி, ஓகேங்களா? இதெல்லாம் தான் எடுத்து பேசுகிறது. அதுவும் எப்படி ஹெட்லைன்ஸாக போடுறது, பிரேக்கிங்காக போடுறது, என்ன முடியலங்க, உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது லீடர்ஷிப்பே அல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்பிரேஷன் பாலிடிக்ஸ். ஐ cannot defeat you in public, so I am trying to damage your private life. அவ்வளோதான். உன் ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கைக்குள்ளே போது உன் ஸ்ட்ராட்டஜி நான் பிரேக் பண்ணுறேன், இதை ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஓகேவா? பாலிசி டிஃபீட் ஆகிறது பெரிய விஷயம், இல்லைனா பர்சனல் ரூமர் உருவாக்குறது பெரிய விஷயம். இதில் எது வந்து உங்களோட கருத்து அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. அதாவது அவரை ஒரு லேபிள் போட்டு காட்ட முயன்றாங்க, ஒரு பிராண்ட் பண்ணணுன்னு பார்த்தாங்க, ஒரு நெகட்டிவ் பிராண்ட் பண்ணணுன்னு பார்த்தாங்க அவரை, ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா முடியல. பி டீம் நரேட்டிவாக செட் பண்ணணுன்னு பார்த்தாங்க, ஒரு ஷேடோ நரேட்டிவாக பண்ணணுன்னு பார்த்தாங்க,
ஒரு கண்ட்ரோல் நரேட்டிவாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தாங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதாவது நான் இன்னொன்று சொல்கிறேன், பிராண்டிங் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு பழைய ப்ளே புக் தான். அது ஒரு பழைய பழச ஒரு ப்ளே புக்கு. அதாவது ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனு ஃபஸ்ட்டு உருவாகுறது. அப்போ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் அப்படியே உருவாக்குறது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்பர் கேம்பெயின்ஸு. இப்போ போட்டாச்சு, இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்களே, அடுத்து இப்போ சொல்ல நடக்கும் அடுத்தடுத்து. அதனால் உடனே நான் இந்த பதிவை நான் போட்டுறேன், இதெல்லாம் நடக்கும் பாருங்கள், ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்ப்ரெட்டு விஸ்பர் கேம்பெயின்ஸை இதுக்கு போடுறா ஒரு 5 கோடி ரூபாவை அடிச்சு நிமித்துறா, அவனை உள்ள நோன்றா, என்னென்ன பறக்க போது பாருங்கள் யூடியூப்பில், எப்பெல்லாம் தமிழில் வரப்போகுது பாருங்கள். ஸோ அதாவது மக்கள் வந்து உண்மையை வந்து உணர முடியும். ஆனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் உறவுகளே, மக்களோட இன்ஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. மக்கள் வந்து உண்மையை வந்து உண்மையாகவே உணர முடியும்னு நான் நம்புகிறேன். அதாவது லேபிள் வந்து க்ரியேட் பண்ணலாம், நரேட்டிவ் பில்ட் பண்ணலாம், ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணலாம். உணர்ச்சி நம்பிக்கையை வாங்க முடியாது. இந்த தமிழ் சமூகம், இந்த இளைஞர் சமூகத்தின் உணர்ச்சி, எமோஷனல் டுவர்ட்ஸ் விஜய் அவர்களை தடுக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் மீண்டும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒருவராக திரு விஜய் அவர்களை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு டிவோர்ஸ் கேஸு அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டிவோர்ஸ் கேஸுங்க அப்ளை ஆகுது, புரியுதுங்க அவங்களுக்கு? இதுதான், இவ்வளோதான் விஷயம். எவ்வளோ பிரேக்கிங்கு, எவ்வளோ போஸ்ட்டு மாற்றி இஷ்டத்துக்கு டைட்டில் வச்சு அடிக்கிறாங்க. என்னதான் இப்படி இறங்கிட்டீங்களே நான் கடைசியில் அப்படின்ற மாதிரி இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்பால் வந்து கூடுகின்றனர். ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் சரி, அந்த கான்ஸ்பிரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ ட்விஸ்ட் பண்ணுறாங்க. என்னன்னா இப்படி கூடுறாங்களே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 ரூபா கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க, 200 ரூபா கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க, இலவசம் கொடுத்தாலும் வர மாட்டுறாங்க. காரில் பின் சீட்லேருந்து முன் சீட்டு இறங்குறதுக்குள்ளே அப்படியே பாஞ்சு நம்மகிட்ட போகிறாங்களே அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தொலைச்சி நின்றுருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி எடுத்துக்கோங்களேன். இந்த எஸ்ஓபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காகவே அமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு நீதிமன்றம் வேறு ஏமாங்க என்னங்க அதில் என்னங்க தவறுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றுமே புரியலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, when crowd grow louder, rules grow stricterன்னு சொல்லலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து பேட்டர்ன் கோஇன்சிடென்ஸு. எஸ்ஓபி வந்து ஒரு பேட்டர்னு, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ்லாம் நான் எடுத்துக்கவே முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது 8% அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் வந்து முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம் எஸ்ஓபிக்கு அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், எதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அவருக்கு வந்து கார்னர் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ஒன்று சொல்கிறேங்க, சினிமா ஹஸ் ஆல்வேஸ் பீன் தி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து உண்மை. தமிழ்நாட்டில் சினிமா எப்போதும் ஒரு குரலாக இருந்திருக்கிறது, சரிங்களா? அதாவது சினிமா மூலியமாக ஒரு அழகான ஒரு வரைபடத்தை, அந்த வரைபடத்தை ஒரு உலகமாக வந்து பேட்டர்ன் பண்ணி அதுக்குள்ளே இவ்வளோ மக்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஆர்ட்டை கொடுக்கும் போது அது எதிர்கட்சிகள்லாம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீல் உருவாகுது, ஓகேவா? அதனால தான் வந்து சினிமா எப்போதும் இட் ஹாஸ் பீன் த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை அரசியலில் இழுத்தல் வந்து கரெக்டாக அப்படின்றது பார்க்கணும். இது வந்து பொலிட்டிக்கல் டிபேட் இல்லை, இது எமோஷ்னல் ப்ரொவோகேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் நிச்சயமாக கிடையாது உறவுகளே, ஓகேவா? ஒரு ஐடியாவை வந்து உங்களால் வந்து ஒரு ஐடியாலஜியை, ஒரு க்ரௌடை, ஒரு நம்பிக்கையை உங்களால் எதிர்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இம்மிடியட்டாக வந்து எமோஷனாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப தவறான செயல். இது வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, இது வந்து இன்செக்யூரிட்டி. உண்மையாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஆப்ஷன், கேடு கட்ட மானகட்ட பாலிட்டிக்ஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி உறவுகளே, இது குருட்டு ஆதரவும் கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். இது குட்டுத்தனமாக நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், இது குட்டுத்தனமாக என்ன பண்ணாலும் அவர்கிட்ட போய் விழுவாங்கன்னா எப்படி? ஏதோ இப்போ நான் பேசுகிறேன், இப்போ பார்க்க தான் போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. நான் சொல்கிறது நியாயமாக இல்லையான்னு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க, 4 பேர் பார்க்கட்டும். அதாவது இது குருட்டு ஆதரவு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இது குருட்டு ஆதரவு இல்லை, இது சம்பாதித்த ஒரு நம்பிக்கை. அவர் இந்த 30 ஆண்டுகளாக சம்பாதித்த ஒரு நம்பிக்கை, ஒரு எமோஷன், அதுதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு உணர்ச்சி இணைப்புன்னு நான் சொல்கிறேன். இது மக்கள் சக்தி. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான அவதூறுகளை, அதாவது ஒரு விஷயத்தை வந்து வருது, அதை வச்சு ஒரு அவதூறு என்ன ஆச்சு, அதுக்குள்ளே டீப்பாக போகிறாங்க. அப்படியே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஏதோ கேவலத்த ஒரு விஷயமா இருக்குது. அதாவது யூ கேன் பிளான் பட் யூ கேனாட் பிளாட்.
நீங்கள் வந்து என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம். அது நீங்கள் விதைச்சி ஒரு மரமாக வளர்த்து அதை நீங்கள் ருசி காணலாம், அதுக்குள்ளே நீங்கள் குளிர் காயலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. உணர்ச்சிகளை வந்து நீங்கள் அழிக்கவே முடியாது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. த மோர் தே அட்டாக், சரிங்களா, த மோர் ரெசிடென்ஸ் க்ரோஸ், த மோர் அட்டென்ஷன் இன்க்ரீசஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஒருத்தரை தாக்குறீங்களோ, ஒருத்தரை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களோ, இன்னும் அவர் மீது அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வளரும். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழுத்தம் வைரம் உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷர் கிரியேட்ஸ் டைமண்ட்ஸ்னு வச்சுப்போம், ஓகேவா? இதுதான் உண்மை. நீங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடித்து ஒரு அழகான ஒரு சிலையை வந்து நீங்கள் செதுக்கிட்டு இருக்கீங்க. அடிங்க, எல்லாத்தையுமே அவர் தாங்க ரெடியாக தான் வந்திருப்பார். ஏன்னா முன்கூட்டியே நம்ம பேசினதான், திமுக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பர்சனல் மேட்ரை மாட்டுச்சு அப்படின்னா அதில் வச்சு உள்ள நுழைவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று தான் அவங்க, அதான் நான் கிடையாது. அதாவது மக்கள் தரப்புல இருந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அவரோட தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் பின்னடைய மாட்டோம், நாங்கள் பிளவுபட மாட்டோம், நாங்கள் திசை திருப்பலில் விழமாட்டோம், நாங்கள் உயர்ந்தே நிற்போம், நாங்கள் அரசியல் மரியாதைக்கு நிற்போம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டை வந்து வச்சுருக்காங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ நாய்ஸ், ஓகேவா, திஸ் இஸ் நாட் அ ட்ரெண்ட், ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி ரைசிங் அகெயின்ஸ்ட் அ பர்சனல் அட்டாக் கல்ச்சர். அதாவது இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பும் போது மாதிரி இருந்தால் நம்ம கதை கேட்பாங்க. இப்போ நீ இந்த மாதிரி வதந்தியை பரப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க நின்று அடி என்ன அடிக்கிறாங்க, உனக்கு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, இப்படி வதந்தியை நீ வந்து பரப்புறிய, இது நியாயமா, பர்சனலாக என்ன அட்டாக் பண்ணுற, நீ முடிஞ்சால் பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜென்ரேஷன் செட்டு வந்து இப்போது உருவாயிருச்சு. நீங்கள் பழைய மாவை இனிமேல் உருட்ட முடியாது அப்படின்னு பட்ட கருத்துக்கள் வந்து அவங்க தொண்டர்கள் சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. மக்களும் இந்த பொது மக்களும் இந்த ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஒன்று மட்டும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இறுதியாக பர்சனலை பற்றி டிவிக்கே மட்டும் எடுத்து நோண்ட ஆரம்பித்தாங்கன்னா திமுகவில் இருக்கிற ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஏன்னா இங்கே ஒரு கதை அப்படின்னா அங்கே 1000 கதை இருக்குது பேசுகிறதுக்கு, அசிங்கமாக ஆகிடும். அதனால் அவனுக்கு தெரியும் அவன் எந்தெந்த வகையில் என்னென்ன யோகியம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாக சொல்கிறேன், இது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க நிறையமாக சாதாரணம் கிடையாது. உனக்கு தெரியாத நீ தூக்கத்தில் ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை எடுத்துருவாங்க, வேணாம். அதனால் வந்து ஏதோ வருது, டீசெண்டாக இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. பர்சனல் வாழ்க்கையில் நம்ம போக வேணாம், சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற உறவுகளே, நன்றி, வணக்கம்.